நண்பர்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் காலத்தில் செம்பு தகடுகளில் பொறிக்கப்பட்ட செப்பேடுகள் நம் இந்தியாவிலிருந்து கொண்டு போய் நெதர்லாந்தில் வைக்கப்பட்டது. மீண்டும் நாம் அதை திரும்பி பெற்றிருக்கோம் தொல்லியல் ஆய்வாளர்களால். நம் இந்திய அரசு தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் நம்முடைய வரலாற்று செப்பேடுகள் பொருட்கள் இருக்கிறதோ அதை திரும்பி தாருங்கள் என்று வலியுறுத்ததால் இது நமக்கு மீண்டும் கிடைத்திருக்கிறது. இதை பற்றி நாம் இன்று முழுமையாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம், இணைந்திருங்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வெறும் அரசாட்சி மட்டும் நடத்தவில்லை, அவர்கள் வரலாற்றை செம்பில் எழுதினார்கள். அந்த செம்பு தகடுகள் பல நூற்றாண்டுகள் வெளிநாட்டிலிருந்து பிறகு இப்போது மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியுள்ளன. நெதர்லாந்து நாடு சோழர் காலத்து அரிய செப்பேடுகளை இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளது. ஆனால் இந்த செப்பேடுகள் என்ன, அதில் என்ன எழுதப்பட்டு இருந்தது, ஏன் இது இவ்வளோ முக்கியம் என்று அதை பற்றி தான் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். செப்பேடு என்றால் என்ன? இப்போ நாம் எந்த தகவலையும் காகிதத்தில் எழுதுகிறோம், மொபைலில் சேமிக்கிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். இதையெல்லாம் நாம் இந்த காலத்தில் செய்கிறோம். ஆனால் அந்த 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த காலத்தில் முக்கிய அரசாணைகள், நிலதானங்கள், வரி விவரங்கள், கோவில் உரிமைகள் இவையெல்லாம் செம்பு தகடுகளில் பொறிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. இதுதான் செப்பேடு. ஒரு செப்பேடு என்பது சாதாரண உலக தகடு இல்லை. அது அந்த காலத்து அரசு ஆவணம், சட்டப்பதிவு, நில உரிமை சான்று, வரலாற்று ஆதாரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ பதிவு. சோழர்கள் ஏன் செம்பை பயன்படுத்தினார்கள்? அந்த காலத்தில் காகிதம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக இருக்காது. ஆனால் செம்பு நூற்றாண்டுகள் கடந்தாலும் அழியாமல் இருக்கும். அதனால் முக்கியமான அரசாணைகளை செம்பில் பொறித்தார்கள். ஒரு செப்பேடு தயாரிக்க முதலில் செம்பு தகடு தயாரிக்கப்படும். பிறகு எழுத்தாளர்கள் அழகாக பொறிப்பார்கள். எல்லா தகடுகளும் ஒரு வளையத்தால் இணைக்கப்படும். அதில் மன்னரின் முத்திரையும் இருக்கும். அதாவது இது போலி செய்ய முடியாது, ஒரு அரசாவணம். இந்த செப்பேடுகளில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? சோழர் காலத்து செப்பேடுகளில் மிகவும் முக்கியமான தகவல்கள் இருக்கும். உதாரணத்திற்கு மன்னரின் பெயர், ஆட்சியின் ஆண்டு, எந்த ஊர் தானமாக வழங்கப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்டது, நிலத்தின் எல்லைகள், வரி விதிமுறைகள், கோவில் நிர்வாகம். சில செப்பேடுகளில் மன்னரை புகழ்ந்து ஆரம்பிப்பார்கள். உதாரணமாக கங்கை கொண்ட சோழன், கடல் கடந்த வீரன் என்று ஆரம்பமாகும். பிறகு முக்கிய அரசாணை வரும். உதாரணமாக இந்த நிலம் கோவிலுக்கு தானமாக வழங்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த காலத்து தமிழர்களின் அறிவு இந்த செப்பேடுகள் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களுக்கு நில நிர்வாகம், வரிமுறை, சட்டம், ஆவணப்பதிவு, உள்ளூர் நிர்வாகம் எல்லாம் மிகவும் ஒழுங்காக இருந்தது. சில செப்பேடுகளில் இந்த நிலத்தின் வடக்கே ஆறு, தெற்கே பெரிய மரம், கிழக்கே சாலை என்று எல்லைகள் கூட குறிப்பிட்டிருக்கும். அதாவது கூகுள் மேப்ஸ் இல்லாத காலத்திலேயே அவர்கள் நில எல்லைகளை துல்லியமாக பதிவு செய்திருக்கிறார்கள். சோழர்களின் உலக சக்தி. சோழர்கள் வெறும் தமிழகத்தை மட்டும் ஆட்சி செய்யவில்லை. அவர்கள் இலங்கை, தென்கிழக்கு ஆசியா, மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளிலும் செல்வாக்கு செலுத்தினார். அவர்களிடம் பெரிய கடற்படை இருந்தது. அதனால்தான் ராஜேந்திர சோழன் கடல் கடந்த மன்னன் என்று அழைக்கப்பட்டார். இந்த செப்பேடுகள் அந்த பேரரசின் நிர்வாக திறனை நிரூபிக்கிறது. இந்த செப்பேடுகள் வெளிநாட்டுக்கு எப்படி போனது? பல நூற்றாண்டுகளுக்கு
இந்தியாவின் பழமையான பொருட்கள் கடத்தல், கொள்ளை, சட்டவிரோத விற்பனை மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றன. சிலர் பணத்திற்காக பழமையான பொருட்கள் விற்றனர். அதில் சிலைகள், ஓவியங்கள், பழமையான ஆவணங்கள், செப்பேடுகள் எல்லாமே இருந்தன. அப்படிதான் இந்த சோழர் செப்பேடுகளும் வெளிநாட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. நெதர்லாந்து ஏன் திருப்பி கொடுத்தது? இந்திய அரசு மற்றும் தொல்லியல் துறை பல ஆண்டுகளாக எழுந்த வரலாற்று பொருட்களை மீட்க முயற்சி செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெதர்லாந்து அதிகாரிகள் இந்த சோழர் காலத்து செப்பேடுகளை இந்தியாவிற்கு திருப்பி வழங்கியுள்ளனர். இது ஒரு சாதாரண ஒப்படைப்பு இல்லை. இது தமிழர் வரலாற்றிற்கு கிடைத்த மரியாதை, இந்திய பாரம்பரியத்திற்கு கிடைத்த அங்கீகாரம். இந்த செப்பேடுகள் வெறும் பழமையான உலக தகடுகள் இல்லை. இவை தமிழர்களின் அறிவு, நிர்வாகத்திறன், மொழி வளர்ச்சி, கலாச்சாரம், சட்ட அமைப்பு எல்லாவற்றிற்கும் உயிருள்ள ஆதாரம். இன்று நாம் வரலாற்றை புத்தகங்களில் படிக்கிறோம். ஆனால் இந்த செப்பேடுகள் அந்த காலத்தில் இருந்து நேரடியாக வந்த உண்மையான ஆவணங்கள். 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும் சோழர்களின் பெயர் இன்னும் உலகம் முழுக்க பேசப்படுகிறது. இவர்கள் கட்டிய கோவில்கள் இன்னும் நிற்கிறது. அவர்கள் எழுதிய செப்பேடுகள் இன்னும் பேசுகிறது. இது வெறும் கடந்த காலம் அல்ல, தமிழர்களின் அடையாளம். வரலாறு அழியாது. அதை பாதுகாக்கும் மக்கள் இருக்கும் வரை. நன்றி.